Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Himalayan 450 ஓட ஆக்சஸரீஸ் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் A to Z வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும். அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ள போகலாம். The new launch of Himalayan 450 ஓட accessories A to Z என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பிராண்ட்ஸ்ல இருக்கு, என்னென்ன வேரியன்ட்ல இருக்கு எல்லாமே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். ஸோ ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இப்போ நாங்கள் ஹைலைட் பண்ணிட்டே வரோம். ப்ரீமியம் கிராஷ் கார்ட்ஸ், நான் ப்ரீமியம் கிராஷ் கார்ட்ஸ். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருந்தோம். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் செக்மெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கிராஷ் கார்ட்ஸு மற்ற அக்சசரிஸும் நாங்கள் லோட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவல் மோட்டோடார்க்கோட கிராஷ் கார்ட்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸ் காட்டுற ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவங்களோட ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஸ்லைடர்ஸாக இருக்கட்டும், கிராஷ் கார்டோட டிசைனாக இருக்கட்டும், இது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. குவாலிட்டி டாப் நாச். எல்லா பிராண்ட்ஸோட அவங்க பவுடர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. 6 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ த டிசைன்ஸ் ப்ளஸ் எலோங்கேட்டட் ஸ்லைடர்ஸ். ஸோ இது ரொம்பவே சேஃப்கார்ட் பண்ணோம். அவங்க ஆல்ரெடி தே ஹேவ் அ வெரி குட் ரெப்புடேஷன் இந்த மார்க்கெட். ஸோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ ப்ரீமியம் செக்மெண்ட்டான கிராஷ் கார்ட்ஸ் போறீங்கன்னா ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிராஷ் கார்ட்ஸ். இதுவும் ஸ்லைடர் டைப் கிராஷ் கார்ட்ஸ் தான். நார்மல் வேரியன்ட் இப்போ யாருமே விரும்புறதில்ல. எல்லாமே வந்து ஸ்லைடர் டைப் ஆஃப் கிராஷ் கார்ட்ஸ் விரும்புறதுனால தான் இப்போ வர செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லைடரோடே வருது, ஈவன் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து ஸ்லைடரோட வந்துடும். சீப் ப்ரைஸ், கம்பேரிட்டிவ்லி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது ஒரு டிசைன். ஸோ இது எல்லாமே ஸ்லைடரோடயே வந்துடும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பவுடர் கோட்டிங் வாரண்டி இருக்காது. பட் ஃபினிஷ் ஓகே, உங்களுக்கு ஒரு அக்செப்டபுளான ஃபினிஷ். நீங்கள் நேரில் வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டு, எது நம்ம போகலான்னு சொல்லிட்டு. ஸோ பேஷ் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோடார்க்கில் வந்து அலுமினியம் பேஷ் பிளேட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டு. பேர் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. வண்டிக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் போடுறதுனால வண்டியோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடுன்னு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க வந்து ரஸ்ட் ஃப்ரீ அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. இது தூக்கி பார்த்தாலே தெரியும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் யூ. அஃபோர்டபுளாக இல்லை வாங்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த அலுமினியம் சம்கார்டுக்கு போகலாம். ஃபினிஷும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, டிசைனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா நீங்கள் இரும்பு பேஷ் பிளேட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது, பிளாக் அண்ட் குரோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. சேஃப் கார்டும் பண்ணும் உங்கள் இன்ஜினை ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டில் வரும். ஒன்று வந்து பிளாக், ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குரோம் கலர். உங்களுக்கு குரோம் கலர் பிடிக்குது, வண்டிக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் அண்ட் குரோம் எடிஷன் அந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குரோம் இந்த எடிஷனுக்கு போகலாம். பிளாக் தான் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் வேணும்னாலும் பிளாக் இருக்குது. ஸோ இவங்க என்கிரேவிங்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆஸ் யூஷுவல் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இது வண்டியில் மாட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வேரியன்ட்ஸ் கேட்பாங்க. இந்த டிசைன் இல்லை, எனக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும்னா இது வேறு டிசைனில் அவங்க வந்திருக்கு மோட்டோ கேரில். இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் மற்ற இதோட கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். இதில் அவங்க வந்து 3 கலர்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பிளாக்கு, இது வந்து ரெட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரஷ்டு ஃபினிஷ் மாதிரி இருக்கும். சில பேர் கொஞ்சம் எனக்கு டல்லாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ்க்கு நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி. முன்னாடி ரேடியேட்டர் கார்டெலாம் ஒரு வேரியன்ட் தான் வரும். ஸோ இதில் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரேடியேட்டர் கார்டு மட்டும். நிறைய பேர் டூரிங் போவீங்க, அதுக்கு மேலே கேரியர் பிளேட்ஸ் வேணும், மவுண்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா கேரியர் பிளேட்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காது, ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. இது வந்து 2 டிசைனில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் பிக் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் வருது. இது ஒன்று தான் வந்திருக்கு மோட்டோடார்க்கில். இன்னும் நிறைய ஆங்கிள்டு வெர்ஷன்ஸ், இன்னும் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஹேண்டில் பார் ரேஞ்சஸ் ஆன் த வே வந்துடும் கூடிய சீக்கிரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் லிவர், பிரேக் லிவர் கேலிபர் மேலே யூஸ்வலாக எல்லா வண்டிக்குமே ஒரு சின்ன ஒரு ஷோ மெட்டீரியல் மாதிரி ஒன்று போடுவாங்க இப்போ வண்டியோட பேரை வச்சு. ஸோ ஹிமாலயனுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது 2 வேரியண்ட் வரும், ரெண்டுத்துலேயுமே பேர் இருக்கும் ஹிமாலயன் சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே உங்களோட கேலிபரை வந்து மேலே மூடிடும். உங்களோட வண்டியோட லுக்கை தூரத்தில் வந்து பார்க்கும்போது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது பிளாக் வேரியண்ட், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேரியண்ட். அதுலேயே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக மேலே அந்த டிஸ்க் ஆயில் கேப் மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு ப்ராடக்ட். இது எல்லாமே ஷோ மெட்டீரியல் தான், பட் உங்கள் வண்டியோட என்ஹான்ஸ்மெண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் இது. ஸோ நிறைய பேர் வந்து டூர்லாம் போகிறாங்க, பின்னாடி பில்லியன் ரைடர்ஸ் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஃபுட்ரஸ் டியூவல் சைடு இருக்குது மோட்டோடார்க்கில். ஸோ ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. பவுடர் கோட்டிங்கும் அவ்வளோ சீக்கிரம் வான் அவுட் ஆகாது. ஒரு 6 months வாரண்டி இருக்குது as usual சொல்கிற மாதிரி.
அடுத்து நீங்கள் டூரிங் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா சேடில் ஸ்டேயோட உங்களுக்கு ஜெரிகேன் மவுண்ட்டும் இதில் வந்துடும். ஸோ இது ஒரு டிசைன் இருக்குது. வெறும் சேடில் பேக்ஸ் மட்டும் தான் போட போகிறோம் அப்படின்னீங்கன்னா இது நார்மல் எடிஷன், இந்த OEM செக்மெண்ட் மாதிரி இது ஒரு நார்மல் எடிஷன். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த சேடில் ஸ்டேவும் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபேன்சியாக வேணும், இந்த மாதிரி பைப் வச்சு கொஞ்சம் எம்போஸ்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னீங்க, ஸோ அதுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், இது இருக்கிறதே தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து சேடல் பேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜெரிகேன் மவுண்ட்ஸும் இதில் இருக்குது. ஜெரிகேன் மவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். இது ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக சேடல் ஸ்டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி வரும். ஸோ அது வண்டியில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா அது கொஞ்சம் வெளியில் காட்டும். இது அப்படி இல்லை, உங்களுக்கு அப்படியே அந்த சாரி கார்டு மாதிரி அதோடைய காம்பேக்டாக ஆகிடும், வண்டியோடைய மர்ஜ் ஆகிடும். ப்ளஸ் இது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த பர்பஸை இது சர்வ் பண்ணிட்டோம். ஜெரிகேன் மவுண்ட்னாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம், சேடல் பேக்ஸ் போடுறதா இருந்தாலும் சேடல் பேக்ஸ் போடலாம். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்லைட் கிரில்ஸை பற்றி பெருசாக சொல்ல வேணாம், இப்போ எல்லா வண்டிக்குமே ஹெட்லைட் கிரில்ஸ் போடுறாங்க, ப்ரொடெக்டிவ் ஹெட்லைட் கிரில்ஸ். ஸோ இது 2 டிசைன் இருக்குது. இந்த 2 டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெட்லைட் பீமை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. ஸோ ஈஸியாக லைட் பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு யூஸ்வலாக ஹெட்லைட் கிரில்ஸ் போடும்போது ஒரு 20 to 30% லாஸ் இருக்கும் த்ரோவில். ஸோ இந்த 2 டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லாஸ் இருக்காது. யூனிக்கான டிசைன், உங்களுக்கு வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்காது, நல்லாயிருக்கும். கேமராவோட லென்சஸ்லாம் வந்து அந்த வைப்ரேஷனால் நிறையா எஸ்பெஷலி ஐஃபோனுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாக வருது. ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் கேட்டு தான் இவங்க வந்து இந்த வைப்ரேஷன் டேம்பர் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போவோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மொபைல் ஹோல்டர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் இருக்குது. ப்ளஸ் லோ பட்ஜெட்ஸ் எனக்கு மொபைல் ஹோல்டர் ஜென்ரல் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி வேணாலும் அந்த மொபைல் ஹோல்டர் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பின்னாடி மட்கார்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது, சேர் அடிக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கான டயர் அகர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. யூஸ்வலாக கிரிப்ஸ் தான் மாட்டுவாங்க, ட்ரிப் மிஷின் லெதர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு ரெப்யூட்டட் பிரான்ச். இவங்களுக்கு வந்து கிரிப் டேப் இருக்குது, லெதரில் மேட் பண்ணது. இது வந்து 3 கலர்ஸ் இருக்குது, ரெட், ப்ரௌன், காஃபி ப்ரௌன். ஸோ இது ஆல்வேஸ் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கும். பாக்ஸஸ் இருக்குது, டூரிங் பாக்ஸஸ் 37 லிட்டர்ஸ், ஏரியஸ் பாக்ஸஸும் இருக்குது, அலுமினியம் பாக்ஸஸ் இருக்குது, பேனியஸும் இருக்குது. ஸோ இதுவும் எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ பாக்ஸஸ்லேயும் வந்து 29 லிட்டர்ஸ்லேருந்து 55 லிட்டர்ஸ் வரைக்கும் எல்லா வேரியேஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ வீடியோட கண்டென்ட் நமக்கு பத்தாதுன்றதுனால ஜென்ரல் கலெக்ஷன்ஸ்க்காக பாக்ஸஸ் இருக்குது. அலுமினியம் வேணும்னா அலுமினியம் பாக்ஸஸ் இருக்குது. டெய்லி எசென்ஷியல்ஸ் மாதிரி உங்களுக்கு லூப்ஸ், செயின் கிளீனர்ஸ், ஸ்வைப்பிங் கிளாத்ஸு, பாலிஷஸு, இது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் எப்போவுமே இருக்கும். ஸோ உங்களோட ஹெட்லைட் வந்து 10ல் நீங்கள் டூரிங் போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபாக்லைட் சொல்யூஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா பிரான்ச்சுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக LIU HG இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 கலெக்ஷன்ஸ் இருக்குது. வித் ஒயரிங் ஹார்னஸ், வித்தவுட் ஒயரிங் ஹார்னஸ், நீங்கள் கேட்குற பவர் சோர்ஸ் 45 to 60 watts, 120 watts. ஸோ எல்லா ரேஞ்சஸுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து ப்ரீமியமாக வேணும், மேட்டாக்ஸ் வேணாலும் மேட்டாக்ஸ் ஃபாக்லைட்ஸ் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்லைட் சொல்யூஷன்ஸ், ஃபாக்லைட் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸும் நம்ம கடையில் இருக்குது. ஸோ எனி டைம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ நீங்கள் வந்து ஸ்டெப் இன் பண்ணி செக் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ரைஸ் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். புதுசாக ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்கிறோம் எங்களோட ஸ்டோரில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ், நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் யாரோட அசோசியேட் பண்ணியிருக்கோம்னா ஃப்ளீட் ட்ராக் சொல்லிட்டு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒயிட் காமன் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. ஸோ ஃப்ளீட் ட்ராக் அட் அ வெரி பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வேணும், ஒயர்ட் ஃப்ளீட் ட்ராக் வேணால் அது ஸ்டாக் இருக்குது. இல்லை எனக்கு ஒயர்டு வேணாம், ஆன் த கோ வண்டியில் போடுற மாதிரி அப்படியே பவர் பேங்க் மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குது. இது ஆன் த கோன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா உங்களுக்கு ஒயர்ட் கனெக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. எதிர் இட்ஸ் யோர் கார் ஆர் பைக் ஆர் எனி வெஹிக்கிள், ஈவன் ஸ்கூல் பேக்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா இட் வில் கிவ் லைவ் நேவிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 mAh பவர் பேங்க் மாதிரி. இது வந்து ரொம்ப 1000 mAh கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப நாள் வித்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ சார்ஜும் நீங்கள் போட்டிருக்கு, சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் லான்ச் இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஹிமாலயன் 450 இருக்குது. இது நியூ லான்ச்ன்றதுனால இன்னும் நிறையா பிராண்ட்ஸில் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓவராலாக வந்து தனித்தனியாக பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைப்லைனில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸில் இன்னும் இருக்குது. ஸோ கீப் ஃபாலோயிங் அஸ். இப்போ இந்த கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அ வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுக்கு என்ன குயிரிஸ்னாலும் கால் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் அட் அ பெட்டர் ப்ரைஸிங் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கிங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி கைண்ட்லி ஸ்டெப் இன். நீங்கள் வந்து இங்கே ஸ்டோருக்கு வந்து செக் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டியை பார்த்து பண்ணிங்கன்னா பெட்டராக அசிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவுட் ஸ்டேஷனுக்கு ஒரு மாதிரியான அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கே சென்னையில் நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் சென்னை கஸ்டமர்ஸ் அப்படின்னீங்கன்னா யூ கேன் ஸ்கெடியூல் அன் அப்பாயின்மெண்ட் வித் அஸ். அதாவது எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, ஏன்னா கொஞ்ச நாள் திடீர்னு இந்த வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டைம் வரலாமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா we have people to assist you exclusively. ஸோ நீங்கள் வாங்க, வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள், நியூ கலெக்ஷன்ஸ்லாம் என்ன வந்திருக்குதுன்றதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ
கம்பல்சரி அட் அ பெஸ்ட் ப்ரைஸிங் ஆஃபர் பண்ணலாம் வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி குவாலிட்டி. மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்குது போபோவில் வித் வைப்ரேஷன் டேம்பரோடு இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் 2 மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் லான்ச்சு. ஸோ ஃபுல் ஏரியாவை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், கிளாத் டைப் மாதிரி. ஸோ அட்ஜஸ்டபிள், என்ன சைஸ் ஃபோன் வேணாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வித் அட்ஜஸ்டபிள் நாப்ஸ். இதுவும் வந்து வைப்ரேஷன் டேம்பர், சஸ்பென்ஷன் இருக்குது, வைப்ரேஷன் டேம்பர். இந்த மாடலில் இருக்குது. இல்லை எனக்கு பேசிக் மாடல் எப்பவும் இருக்கிற மாதிரி வேணும்னா பேசிக் மாடலில் இருக்குது. இதுவும் வைப்ரேஷன் டேம்பர் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய மொபைல் ஹோல்டர்ஸில் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகி ஃபோன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சசரிஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேன். எவ்வளோ ஆக்சசரிஸ் சோர்ஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ யூனிக்காக காட்ட முடியுமோ, எவ்வளோ யூனிக்காக வந்து காட்டியிருப்போம். இவ்வளோ ஆக்சசரிஸ் யாருமே வந்து வீடியோ பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வீடியோ வந்து பண்ணியிருப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து சொல்லாமல் இருப்போம், ஏன்னா ப்ரைஸ் வந்து டே பை டே வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து வீடியோவில் சொல்லலை. மேபி உங்களுக்கு ப்ரைஸ் என்ன வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணும், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ரைடர் மிஷின் சேனல் பார்த்துட்டு வந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி தருவாங்க. அதை பற்றி நீங்கள் வருத்தவே படாமனா, நீங்கள் சென்னை நியர்பை இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்றுத்துக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பட்ஜெட்லேருந்து ஹை செக்மெண்ட் வரை எல்லா ப்ரைஸ்லையுமே ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ். ஸோ நம்ம வந்து ஆக்சஸ் கோர்ஸில் ஒரு பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கோம், ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம். மறக்காமல் இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.